எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போது ஏற்காட்டில் மவுண்ட் பீக்கோ அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டில் ஃபேமிலியோடு தங்கியிருக்கேன். நான் இப்போது எந்த கட்சியிலையும் இல்லை, புரியுதா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் முன்னாடியே நான் பிஜேபியிலேருந்து வெளியில் வந்துட்டேன். ஸோ அதிமுக, காங்கிரஸு, பிஜேபி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்முடைய அரசியல்கிறது இனிமேல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு நல்ல நண்பராக நான் இருக்கிறேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி கலைஞர் அவர்களுடைய 103வது வயசு. அதுக்கும் நான் கலைஞரோடு பழகிய அந்த இனிய நாட்களை போட்டு வச்சுருந்தேன். ஏனென்றால் நமக்கு நட்பு என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஓகேயா? நான் ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு தான் அந்த கட்சிக்கு மாறுதலாக நான் யோசிக்க முடியாதே தவிர, நான் கட்சியில் இல்லாத போது எனக்கு சனாதனத்தை பற்றிய வேறு கருத்துக்கள் இருக்கலாம், அதே போல் திருப்பரங்குன்றத்தை பற்றிய வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் நான் திரு ஸ்டாலின் அவர்களுடைய நல்ல நண்பர். அவர் என்ன பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு இருந்தால் நான் கண்டிப்பாக போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பேன். கூப்பிடலை, அது அடுத்தது. அதனால் இப்போது இந்த நான் அரசியலில் பார்வையாளனாக நானும் ஒரு பத்திரிகை நடத்திருக்கேன், பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கேன். அதே போல் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய பல கருத்துக்களை சொல்லிகிட்ருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனல் மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க, SVES 50 TV. ஓகேயா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப நாளாக நான் சொல்லவே இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேயா? அதே போல் என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நியாயமாக பேசுகிறான்னு நினச்சிருந்தாங்க, 9841023545 கூப்பிட்டு சொல்லுங்கள். பிடிக்கலைன்னா விட்ருங்க, இதில் என்ன இருக்குது? அதே போல் இப்போ நான் கொடுக்குற பேட்டியும் எல்லா சேனல்லையும் தான் போடுறதுக்காக கொடுக்குறேன். யார் வேணால் போட்டுக்கலாம், இதில் ஒன்றும் காப்பிரைட்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேயா? முதல் கேள்வி, அண்ணாமலை பிஜேபியை விட்டு விலகுவதாக செய்திகள் வருகிறது. செய்தி வரதான். அவர் டெல்லிக்கு போனார், பிஜேபியோட தலைவரை பார்த்து ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டார். ஆனால் அமித்ஷா அவரை எப்படியாவது சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறதாகலாம் சொல்லப்படுகிறது. இந்த அண்ணாமலையுடைய ராஜினாமாவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அண்ணாமலை ராஜினாமாங்கிறது அது ஒரு எதிர்பார்த்த ஒன்று தான். ஏனென்றால் அண்ணாமலை ஒரு நேர்மையான மனிதரே கிடையாது. அவர் போலீஸ் வேலையில் இருந்தார். அங்கே நீக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது தானே ராஜினாமா பண்ணிவிட்டு அரசியலுக்குள்ளே, அதாவது கர்நாடகாவை விட்டு தமிழ்நாட்டுக்கு அப்படியே பயங்கர சேவை பண்ணுற மாதிரி வந்தார். எனக்கு எங்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கி கொண்டு எங்கள் வீட்டில் அப்போது துணை தலைவராக அவரை போட்டபோது சொன்னேன், 10ஓட 1 11ஆக ஆயிடாதீங்க, நீங்கள் நம்பர் 1 வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நேர்மையாக இருக்க பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக அப்படின்னாரு. கடைசியில் நேர்மையாகவும் இல்லை. ஏனென்றால் என்னுடைய குடும்ப செலவுக்கே மாதம் 10 லட்ச ரூபா யாரோ கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு தானம் வாங்கி சாப்பிட்றவனுக்கு 10 லட்ச ரூபா தானம் வாங்கி சாப்பிட்ற முதல் நபரை நான் இப்போ தான் பார்த்தேன். அவசரத்துக்கு வேணால் 2 இட்லி வாங்கி கொடுக்கலாம், எனக்கு தங்க பிளேட்டில் பிரியாணி வாங்கி கொடு அப்படின்னு கேட்குற ஒரு யாச்சகம் பெற்ற ஒரு அண்ணாமலையை நான் அதிசயமாக பார்த்தேன். அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்த ஆள் ஒரு பெரிய ஃப்ராடு அப்படின்னா. அது ஆரம்பத்திலேருந்து நான் தான் சொல்லிக்கிட்டே வந்தேன். அதற்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் சுமார் 1 கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு செலவழித்து மீடியாவில் இவரை பூஸ்ட் பண்ணி, அதாவது பிஜேபியை விட அண்ணாமலை தான் பெரியவர் அப்படிங்கிறத பூஸ்ட் பண்ணி திரும்பின பக்கம்லாம் அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபியே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த இதை மீடியாவை கொண்டு யூஸ் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேர்மையானவர்கள், ரொம்ப நடுநிலையானவர்கள்ங்கிறவங்கெல்லாம் கூட அண்ணாமலைக்கிட்டேருந்து வாங்கிறத வாங்கிக்கிட்டு அண்ணாமலையை மாதிரி ஒருத்தர் உண்டு, அண்ணாமலை மட்டும் இல்லைன்னா ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஜனா கிருஷ்ணமூர்த்தி, இலா கணேசன், அது மாதிரி எத்தனையோ பேர் கை காசை போட்டுக்கிட்டு பஸ்ஸு
இதில் போய் கட்சியை வளர்த்தவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இது ஜனசங் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலேருந்து வந்தது. ஆர்எஸ்எஸ்ஸோடைய ஒரு சித்தாந்தங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம். பொதுவாகவே இந்த பிராமணர்கள் பிஜேபியை ஆதரிப்பாங்கங்கிறது ஒரு தெரிஞ்ச விஷயம். இதுதான் இதில் மோடி வந்த பிறகு தமிழ்நாட்டில் மோடி வந்துட்டார், இனிமேல் இந்தியா சிறப்பாக்காது. அதில் அந்த மோடியை பற்றின எனக்கு செகண்ட் ஒப்பீனியன்லாம் ஒன்றும் கிடையாது. மோடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நண்பர்னு அவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் அவர் அழைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மறந்துட்டார், நான் மறக்கலை, அதை வச்சுருக்கேன், அவ்வளோதான். மோடியை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மோடியினுடைய கட்சியில் மோடிக்காக ஒருத்தர் சேர்ந்திருக்காருங்கிறது தான் அண்ணாமலைக்கு பெருமையாக இருந்ததே தவிர அண்ணாமலையாலெல்லாம் மோடிக்கு எந்த பெருமையும் கிடையாது. தவிர பிஜேபி இன்னி வரைக்கும் அந்த 3% ஓட்டை தாண்டவே இல்லை. இவர் என்ன எதிர்பார்த்தாரு, தன்னையே தொடர்ச்சியாக வச்சுருக்கணும்னு எதிர்பார்த்தாரு. அதுக்காக என்ன பண்ணார், ஒரு 3% ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா 30% ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய அதிமுகவை அப்படியே சுண்டி அப்படி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சி பேசினார். எடப்பாடி அவர்கள் இபிஎஸ் அவருடைய உண்மையான ஒரு பலம் தெரியல அண்ணாமலைக்கு. நம்ம ஈஸியாக அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணலான்னு நினச்சா அவர் மோடி அமித்ஷாவையே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறவராக இருக்கார். என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? தேர்தலில் ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் அதெல்லாம் வேறு விஷயம். ஒரு கட்சியை அவர் நடத்துகிறது ரைட்டாக தப்பா அதெல்லாமும் நான் போகலை. ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக தான் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ்டு விஷயத்தில் இருந்துட்டார். இவரை மாற்ற முடியல. இவர் கச்சாமுச்சான்லாம் பேசினார், ஜெயலலிதாவை பற்றி தப்பாக பேசினார், எல்லாமே பேசினார். கடைசியில் பார்த்தா கூட்டணிக்கு சேரணும்னு பிஜேபி ரொம்ப சொன்ன போது அண்ணாமலை இருந்தால் இந்த கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். 4:30 மணிக்கு அண்ணாமலைக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் அப்ளிகேஷன் போட்டு அண்ணாமலை கிடையாதுன்னு தெரிஞ்சப்பறம் தான் வீட்டை விட்டு கிளம்பி ஐடிசிக்கு போய் சோழாவில் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர். அப்படிப்பட்டவர். அதனால் என்னாச்சு, இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விதத்துலேயும் இவர் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. அவர் எந்த ஒரு கட்சியிலையுமே தலைமையில் இருக்கும்போது இவர் என்ன பண்ணார், ஒரு பிராமணன் கூட இந்த கட்சியில் இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லாரையும் ஒழிச்சு எடுத்துட்டார். அதுக்கு பிறகு பல பிராமணர்கள் ஐயோ இல்லை அண்ணாமலை சும்மாவா அப்படிங்கிற மாதிரி லூஸ் தரமாக பேசிக்கின்னு அண்ணாமலையை தான் சப்போர்ட் பண்ண. ஆனால் அண்ணாமலைக்கு மேலே அவருடைய பிரதனில்லாவுடைய செங்கல் சூளை அது இதுன்னு அந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் மாரிதாஸ் அவரை கேளுங்க. அவர் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபா வரைக்கும் அண்ணாமலை இந்த 4 வருஷத்தில் சேர்த்துட்டாருங்கிற மாதிரி கணக்கு அவர் யூடியூப்பில் அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒன்றும் யாருமே பதில் சொல்லவே இல்லை. அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணார், 11% ஆயிடுச்சு அப்படின்னார். எங்கே 11% ஆச்சு? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 24 பாராளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுல் காந்தியா, இதுதானே கேள்வி. மோடி இல்லை ராகுல் காந்தி, இவங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. அந்த சமயத்தில் எடப்பாடி எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்டால் யார் போடுவாங்க? அதனால் அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுக்கள் எல்லாம் மாறிப்போச்சு. அதனால் அது பிஜேபிக்கு ஓட்டு, பிஜேபியினுடைய வளர்ச்சி கிடையவே இல்லை. பிஜேபி 3% மேலே தமிழ்நாட்டில் வளரலை, இதுதான் உண்மை. அதை புரிஞ்சுக்காமல் இவர் சொன்னதையே எல்லாரும் நம்பிக்கிட்டு, இவர் காசு கொடுத்தவங்கெல்லாம் இவர் சொன்னதையே இவரை விட அதிகமாக கூவிக்கிட்டு பண்ணிட்டார். ஆனால் உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்போ கூட தான் பறந்து ஹெலிகாப்டர்லலாம் போய் பிரச்சாரம் பண்ணார். ஏன் ஜெயிக்கலை? அது 10 தொகுதியோ 17 தொகுதியோ எத்தனை தொகுதியோ இவர் எல்லாத்துக்கும் தானே போனார். ஒரு 10 தொகுதியாக ஜெயிச்சிருக்கணும்ல. அப்போ ஒன்று தானே ஜெயிச்சுது. அப்போது அண்ணாமலையினால் பிஜேபி இல்லை அப்படிங்கிறது டெல்லிக்கும் தெரிஞ்சு போச்சு. தவறும் அவர் சேர்த்த சொத்துக்கள் அது இது வாய்ச்சவடால் வாய் மட்டும்தான் வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்ததுனால அவருக்கு வேறு வழி இல்லாத போச்சு. சீட்டும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஏனென்றால் அண்ணாமலே அரசியலுக்கு புதுசாக வந்திருக்காரு. பழந்தின்னு கொட்டை போட்டவர் தான் நயினார் நாகேந்திரன். அதனால் அவர் என்ன பண்ணணுமோ அவர் வேலையை காட்டினார். அவரும் இபிஎஸும் ஏற்கனவே ஒன்றாக இருந்தவர்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அண்ணாமலை. அதுக்கு வேறு வழி இல்லை. நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு போங்க, தப்பே கிடையாது. அதனால் இவரை அமித்ஷாலாம் இப்படியாவது நீங்கள் இல்லைன்னா இந்தியா அவ்வளோதான் எங்கே போகும் அப்படிலாம் அமித்ஷா பேசுவார் நினைக்கிறீங்களா?
நீ மட்டும் தனி கட்சி ஆரம்பிச்சுப்பார், நீ சேர்த்த அத்தனை பணத்தையும் மூக்கு வழியாகவே வெளியில் எடுத்துடுறேன்னா இல்லையா அப்படிங்கிறது தான். அதனுடைய விளைவுகள்லாம் ஆரம்பித்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. ரைடு யாருக்கு போகணுமோ ரைடு வர ஆரம்பித்தாச்சு, அதெல்லாம் ஆச்சு. இப்போது ஒய் கேட்டகரிக்கு இவருக்கு என்ன உயிர் பயம்? எனக்காவது உலக அளவுலேருந்து எனக்கு இருக்கிறது கோர்ட்லேயும் ப்ரூவ் ஆகி எனக்கு ஒரு கன்மேன் கொடுத்துருக்காங்க. இவருக்கு என்ன? சும்மா அதெல்லாம் செட்டப் பண்ணி ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய 1-2 பேர் செந்தில் அது மாதிரி 1-2 பேரை வச்சுக்கிட்டு இவரே கிரியேட் பண்ணின ஒரு விஷயத்தை வைத்து போட்டு பண்ணுறாரு. சரி, பண்ணிட்டு போட்டோம். ஆக மொத்தம் அண்ணாமலை ரிசைன் பண்ணுறதுனால பிஜேபிக்கு கடுகு அளவு கூட ஒரு நஷ்டமும் கிடையாது. இதுதான் என்னுடைய பார்வை. ஓகேயா? எத்தனையோ பேரை பார்த்தாச்சு, எத்தனையோ ஸ்டேட்டில் அகைன்ஸ்டாக இருந்த இடத்துலலாம் இப்போ பிஜேபி வந்துடுச்சு. அப்போ அண்ணாமலை இல்லாட்டாலும் தமிழ்நாட்டில் வரணும்னா அதுக்கு உண்டான வேலையை அவர்கள் செய்வார்கள். ஓகேயா? அடுத்த கேள்வி, பிஜேபி வளர்ச்சிக்கு அண்ணாமலை தடையாக இருக்கதா நீங்கள் தான், அதாவது எஸ்வி சேகர் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அண்ணாமலை இல்லாத பிஜேபி எப்படி இருக்கும்? நினச்சி பார்க்கவே ரொம்ப நடுக்கமாக இருக்குங்க. ஏன்னா ஏற்காடு குளிருது, அதுக்காக சொன்னேன். அண்ணாமலை இல்லைன்னு என்ன? அண்ணாமலை ஒரு புழுக்க, அண்ணாமலையை நம்பியா பிஜேபி இருக்குது? ஏங்க, அது சித்தாந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிங்க. நான் 1990 2004 வரைக்கும் பிஜேபி அனுதாபியாக இருந்தேன். அத்தனை அவங்க எந்த கூட்டணி இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு போய் நான் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தேன். 2013 மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக நான் பிஜேபியில் சேர்ந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 கட்சியில் இருந்துட்டேன். ஏடிஎம்கே, காங்கிரஸில் ஒரு 6 மாதம் இருந்தாச்சு. அதனால் பிஜேபிக்கு நான் வந்தேன். நான் என்ன சொன்னேன்னா, அண்ணாமலை ஒரு ஃப்ராடு, வாயை திறந்தால் பொய், மாதம் 10 லட்ச ரூபா ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குறாங்க, இது இந்த வாட்ச் அப்படியே ராக்கெட்லேருந்து கீழே விழுந்ததுலேருந்து எடுத்து பண்ண வாட்ச்சு, இது 10 லட்ச ரூபா வாட்சை 3 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, பில்லு தானே நான் நாளைக்கே தரேன்னு சொல்லி ஒரு 3 மாதம் கழிச்சு யாரோ பொட்டி கடையில் கையில் எழுதி தம்மா தூண்டு சீட்டு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு சீட்டை கொடுத்து எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதை தாண்டி மீடியாவுடைய சப்போர்ட்டு, அதாவது இவர் என்ன பண்ணுறாரோ பிரதிபலனுக்காக மீடியா அவரை தூக்கி வச்சு அதை வச்சுட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைத்தாரே தவிர அண்ணாமலை அதுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது. அவ்வளோதான். அவர் ஒரு ரிசைன்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவ்வளோதான். அதனால் ஒன்றும் ஆகாது பிஜேபிக்கு. அது பிஜேபியோடைய ஸ்டாண்டை எடுக்கிறது மோடி, அமித்ஷா எல்லாம். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடுடைய நிலவரம் தெரியாமல் கலவரமாக ஏதாவது பண்ணி அவங்க தவிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு நார்த் இந்தியாவில் டீல் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டை டீல் பண்ண முடியாதுங்கிறத பிஜேபி இப்போ உணர்ந்திருப்பார்கள். ஓகே? அதனால் அண்ணாமலை பிஜேபியிலேருந்து போனால் பிஜேபிக்கே ஒரு வேளை நல்ல காலம் பிறக்கலாம். நேற்றுக்கு தான் குரு பயிற்சி ஆகிருக்கு. ஒரு வேளை பிஜேபிக்கு சனி பயிற்சியும் ஆகி நல்லது நடக்கலாம் இல்லையா? அடுத்த கேள்வி என்ன? அண்ணாமலை இந்த சூழ்நிலையில் தனிக்கட்சி ஆரம்பித்தால் வெற்றி பெறுவாரா? பாக்யராஜ் மாதிரி நடிகர்கள்லாம் ஆரம்பித்த கட்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கலாம். அண்ணாமலைக்கு தமிழ்நாடு முழுவதும் கார்னர் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கிறதெல்லாம் சும்மா. அவருக்கு பின்னாடி கொங்கு இளைஞர்கள் ஓரளவுக்கு இருக்கிறார்களே தவிர அண்ணாமலையோடைய பேச்சு இருக்கு இல்லையா, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, ஒன்றுமே பண்ண முடியாது. திமுகவில் இருக்கிற மந்திரிகளோடையே அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் தான் அவர் சம்பாதிச்சதாக நிறைய பேர் சொன்னாங்க. தவிர ஒரு பெரிய ட்ரங்க்கு பொட்டி எடுத்துகிட்டு போய் டிஎம்கே ஃபைல்ஸுன்னு கொடுத்தாரு. இந்த காலத்தில் பென்ட்ரைவில் கொடுக்கலாம்ல, எதுக்கு ட்ரங்க்கு பொட்டி எடுத்து? நான் நினச்சேன் கவர்னர்கிட்ட கொடுத்தோன்னா அந்த ட்ரங்க்கு பொட்டியை திறந்தோன்னே அதுலேருந்து யாராவது ஒரு பெண் கவர்ச்சி நடனம் ஆடுவாங்க போல இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஃபைல்ஸ்லாம் வெளில வரும்னு நினச்சேன். அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனங்கள்லாம் பண்ணுறதில் அவர் ரொம்ப இது. அதனால் இப்போ ஏற்கனவே சும்மாவே தான் தலைவன்னு அந்த பழைய போலீஸ்காரருடைய அந்த குணம்
அவர் மட்டும் போலீஸ்காரர், பாக்கி எல்லாரும் திருடங்க அப்படின்னு நினைக்கிற குணம் இருக்குல்ல, அதே குணத்தோடையே கட்சியும் நடத்தினா சரிப்படாது. அதனால் அவர் இப்போ சம்பாதிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட சொத்து, பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்ங்கிறாங்க. அதெல்லாம் செலவழிக்கிறதுக்கு இறைவன் வைக்கிற ஆப்பு. நீ எங்கே எடுத்தியோ அங்கே தான் செலவழிக்கணும். அதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்துக்கு தான் இந்த புதிய கட்சி. ஓகேயா? அதுக்கு அடுத்தது அண்ணாமலை வாசஸ் விஜயா வரக்கூடிய தேர்தல், அல்லது விஜய் வாசஸ் உதயநிதி ஸ்டாலினா? கண்டிப்பாக விஜய் வாசஸ் உதயநிதி ஸ்டாலின் தான். அண்ணாமலை இந்த கேமுக்கே வர முடியாது. தம்பி ஓரமாக போய் விளையாடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் இருக்கார் இல்லையா, இன்னும் சில பல கட்சிகள் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா, அந்த சில பலையில் வேணால் இவர் வரலாம். அதுக்கு மேலே சிலவில் வரலாம், இல்லை பலவில் வரலாமே தவிர எனக்கு எதிர் அண்ணாமலைன்னு விஜய் வாயால் பேசுகிற அளவுக்கெல்லாம் அண்ணாமலை அங்கே ஒன்றுமே கிடையாது. ஓகேயா? அவங்க ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்கணுன்ட்டு முயற்சி பண்ணுறாங்க. அது பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத அடுத்த கேள்வியில் பதில் சொல்கிறேன். ஆனால் இந்த இதில் தேர்தலெல்லாம் இந்த 3% இவர் பிச்சு பீராஞ்சி அந்த 3% ஒரு 10%, 3%ங்கிறது எவ்வளோ இருக்கோ அதில் 10% வேணால் எடுக்கலாம். அதுக்கு மேலே அண்ணாமலைக்கு இல்லை. அண்ணாமலைக்கு இப்போ 1 கோடி பேர் உறுப்பினர், 30 லட்சம் பேர் ரெடியாக இருக்காங்க. நாளைக்கே அண்ணாமலை சொன்னால் அப்படியே கணத்தில் குதிச்சுடுவாங்க. இதெல்லாம் திருப்பி நாமளே காசு கொடுத்து நாமளே நடத்துகிற மீடியாவில் நாமளே சொல்லி அதையே பார்த்துக்கிட்டு நாமளே சந்தோஷப்படுற ஒரு விஷயந்தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் தனி கட்சி ஆரம்பித்தா அவர் தனித்து நிற்கலாம், அவ்வளோதான். அதனால் ஆனால் ஒன்று, எத்தனை பேரை பாடுபடுத்தியிருக்காரு. அண்ணாமலை இருந்த வரைக்கும் யார் ஜெயித்தாங்க? நான் குறைச்ச ஓட்டில் தோத்தேன்னு தான் சொன்னார். அதுக்காக பார்லிமெண்ட்டில் ஒன்று தரையில் உட்காந்து வைப்பாங்களான்னு கேட்டேன். என்ன ஜெயிக்கவே இல்லையே, சொந்த தொகுதியே அவர் ஜெயிக்கலையே. அவர் எப்படிப்பட்டவர்னா, விசுவாசத்தில் முதல் தடவை அரவக்குறிச்சியில் நிற்கும்போது மோடி படத்தை போட்டால் நமக்கு ஓட்டு வராதோ தமிழ்நாட்டில்னு மோடி படம் போடாதையே ஓட்டு கேட்டவர் அண்ணாமலை. அப்படிப்பட்டவர் அவர். ஆனால் அவர் இட்ஸ் எ வெரி பயங்கரமான ஒரு கிரிமினல் மென்டாலிட்டி உள்ள ஒரு எக்ஸ் போலீஸ்மேன். அதனால் தனி கட்சியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை பெரிய ஜோசியர் யாராவது ஏதாவது சொல்லி இவர்கிட்ட பெரிய பணத்தை கறந்து இவரை ஒழிக்கிறதுக்கு பார்த்தா. ஆனால் தனி கட்சி என்பது தான் எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன்னா எத்தனை பேரை வதச்சி நம்ம சம்பாதிச்ச பணம்லாம் போகணுன்னா தனி கட்சி ஆரம்பித்தா தான் முடியும். ஓகே, 5வது கொஸ்டின். விஜய் அவர்களுடைய இந்த 1 மாத ஆட்சியை எப்படி பார்க்கிறீர்கள்? விஜய் அரசியலுக்கு வரணும்னு வந்திருக்காரு. முதல் அட்டம்ப்ட்லேயே பெரிய சக்ஸஸ். ஆனால் ஃபுல் மெஜாரிட்டி அவரால் எடுக்க முடியல. அவர் ஒரு தீய சக்தி திமுகன்னு சொன்னார். அந்த தீய சக்தியில் ஜெயித்தவங்களை வச்சு தான் இவர் இப்போது ஆட்சி அமைச்சிருக்கிறார் இல்லையா? அப்போது இது எப்படி என்னுடைய ஆட்சி 100% தூய சக்தின்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு 10 பேர் தீய சக்தியை நான் சேர்த்துட்டுருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள நான் சரி பண்ணி தூய சக்தியாக மாற்றிடுவேன்னு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு விஜயின் கட்சியினுடைய வெற்றி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி என்பது விஜய் என்ற ஒரு மிகப்பெரிய நடிகனுடைய முகம் மட்டும்தானே தவிர வேறு யாருமே கிடையாது. அதனால் அவர் மிக தைரியமாக, தபார் என் பேச்சை மட்டும் கேட்டீங்க நான் ஓகே, இல்லை மொத்தமாக கலைச்சிட்டு நான் போயிடுவேன்னு ஒரு நிமிஷம் அவர் சொல்லிட்டா போகிறோம். ஆனால் இப்போ பார்த்தா திமுக என் மேலே பழி போடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறார். சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் என்னைக்கு அவர் ஜெயிச்சு பதவி ஏற்றுக்கொண்டாரோ அந்த நிமிடத்துலேருந்து அவர் தான் பொறுப்பு. அதுக்கப்புறம் அவர் வேறு யாரையுமே காரணம் சொல்ல முடியாது. ஆனால் அவரால் உடனே செஞ்சிட முடியாது, அது முடியவே முடியாது, யாராலையும் முடியாது. ஏனென்றால் ஒரு 118 பேர், அவர் 120 பேர், 125 பேர் கூட அவர்கிட்ட இருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 60 வயசு வரைக்கும் இந்த
தமிழக அரசில் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா லெவல்லையும் இருக்கிறவங்க எப்படி மாறுவாங்க? அரசியல்வாதிக்கு ஆயுசு 5 வருஷம். அதுவே அரசு ஊழியர்களுக்கு 60 வயசு வரைக்கும் அவங்க இருக்கலாம். அது 25 வருஷமாக இருக்கலாம், 30 வருஷமாக இருக்கலாம். பல பேருக்கு பல சூட்சுமங்களை சொல்லிக் கொடுப்பது பல அதிகாரிகள் தான். சில நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு எதுக்கு பாம்பாங்க, இல்லாட்டி ஏதாவது சொல்லும்போது அவங்கள தூக்கி வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டுருவாங்க. அதெல்லாம் நடக்கும். ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் இன்றைக்கி விஜய் அவர்கள் இன்னும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடை கொண்டு வந்து அங்கேயே சாப்பிட்டு பேசுகிறாரு, அங்கேயே டிஸ்கஷன் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அது போகாது. 24 ஹவர்ஸும் அதே சிந்தனையாக இருக்கணும். ஒவ்வொரு துறையை பற்றியும் கற்றுக்கணும். சினிமா நடிகராக ஹீரோவாக இருந்தால் கூட அங்கே எடிட்டிங்னு வேறு டிபார்ட்மெண்ட், டைரக்ஷன் வேறு டிபார்ட்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன் வேறு டிபார்ட்மெண்ட்டு. அப்போது எல்லாத்துலேயும் நம்ம தலையிடுறதுக்கு முன்னாடி அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது போல தான் இந்த அரசினுடைய அனைத்து மிஷினரி இப்போது மெக்கானிக்கு மட்டும்தான் மாறியிருக்காங்க. மிஷின் மாறலை, மெக்கானிசம் மாறலை. அந்த மெக்கானிசத்தை எப்படி மாற்றி கொண்டு வரப்போகிறார்னு நான் தான் கொஞ்சம் டைம் கேட்டேனே, அதுக்குள்ளே என்னையே விமர்சனம் பண்ணுறீங்கன்னா சொன்னால் கேட்க மாட்டார்கள். மக்கள் கூட பாரு தலைவன் வந்துட்டா மேஜிக் பண்ணிடுவார் பார் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு நடக்கலைன்னா எதிர்பார்த்தவர்களுக்கே ஏமாற்றம் கிடைக்கும். ஏனென்றால் விஜய் அவர்களுக்கு தெரியும், சினிமா நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர் மன்றங்கள் எக்கச்சக்கமாக எத்தனையோ ரசிகர் மன்றம் இருக்கலாம். ஆனால் அவர்கள் விருப்பப்படி அந்த படம் கொடுக்கலன்னா அந்த படம் ஊற்றிக்கும். அவங்க பழைய படத்தை பார்த்துட்டு தான் போவாங்களே தவிர இந்த படத்தை எப்படியாவது நான் தூக்கி நிறுத்துறேன்னு எந்த ரசிகனும் நிறுத்த மாட்டாங்க. இதுதான் அது. ரஜினிகாந்துக்கும் அதே தான், சிவாஜிக்கும் அதே தான், எம்ஜிஆருக்கும் அதே தான். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், எனக்கெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய வெற்றி வந்திருக்கு. வந்தவருக்கு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிட்டோம். நான் அரசியல்வாதி இல்லாதனால எல்லாத்துலேயும் என்னால் குறை சொல்ல முடியும். ஆனால் சட்டம் ஒழுங்கு எல்லாவற்றிற்கும் பதவியேற்ற வினாடியிலிருந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் தான் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் அவர் செய்ய வேண்டும். நீங்கள் நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மக்களில் எத்தனையோ பேர் தயாராக இருக்கிறார்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேயா, இதான் 5 கேள்வி பதில் சொல்லியாச்சு. அமைச்சரவையில் புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. அவர்களெல்லாம் முதல்ல அந்த துறையில் என்ன நடக்குது, இந்த துறை எப்படி செயல்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரீல்ஸ் போடுறத விட்டுட்டு ரியல் லைஃப்பில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். நான் 5 வருஷம் மயிலாப்பூர் எம்எல்ஏவாக இருந்தேன். 300 கோடி ரூபா வேலை நடந்தது. ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத நான் நேர்மையான ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கேன். 20 வருஷம் முன்னாடியாக இருந்தால் கூட இன்னி வரைக்கும் அதான் நிஜம். அந்த மாதிரி இருந்து காமிக்கணும். அதை விட்டுட்டு சும்மா நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், நான் கூட சம்பாதிக்கலைன்னா எப்படி, அப்படிலாம் அவங்க போகக்கூடாது. ஏனென்றால் உங்கள் அனைவருடைய வெற்றியும் விஜய் என்ற ஒருவருடைய முகம் வாங்கி கொடுத்த வெற்றி. அதை மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன சின்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பு உங்கள் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களை தான் பாதிக்குங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் நீங்கள் ஜாகிரதையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.